இப்ப நம்ம வந்து இந்த நோட்டை விட வந்து அட்டை சின்னதா இருக்கு. இப்போ வந்து ஒன் சைடு ஃபோல்டு பண்றதுக்கு வந்து நமக்கு சுத்தமா ஸ்பேஸே இல்லை. இப்ப இந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த நோட்டை வந்து எப்படி அட்டை போடணும் நீட்னஸா அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. ஃபைனல் வரைக்கும் பார்த்தாதான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கும் வந்து ஈஸியா அட்டை போடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸஸா இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த நம்மளுக்கு இப்ப இந்த சைடு இவ்வளவு லென்த் இருந்தா போதும். இந்த சைடு கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு, அதனால இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம வந்து சின்னதா இருந்தா போதும். இப்ப கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்த உடனே நோட்டை வந்து தெரிச்சு இப்ப இந்த ரெண்டு சைடும் உள்ள இப்போ ஃபோல்ட் பண்ண போறோம். இந்த நோட் வந்து இப்போ இது சிங்கிள் ஸ்கொயர்ன்றதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு அட்டை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப டூ சைடும் வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ வந்து ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒரு சைடு வந்து ஸ்பேஸே இல்லாததுனால இப்ப நம்ம அதை அப்படியே இப்படி திருப்பி இந்த மாதிரி சின்னதா ஃபோல்ட் பண்ணி டைட்டா ஸ்டாப்லர் பண்ண போறோம். இப்ப நம்மளுக்கு கொஞ்சமான ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இது எப்பவும் நார்மலா அடிக்கும் போது 2 ஸ்டாப்லர் தான் அடிப்போம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா சென்டர் வந்து கிரிப் வர்றதுக்காக 3 ஸ்டாப்லர், 1 2 3. ஓகேங்களா? அதே போல பேக் சைடு இப்போ வந்து ஃபைனலா இந்த நோட் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எந்த பசங்க வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணா கூட நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாப்லர் வந்து ஸ்ட்ராங்கா அடிச்சதுனால இது வந்து பிரியவே பிரியாது. ஓகேங்களா? லுக்கு இப்போ நம்ம எப்படி அட்டை போடுறதுன்றது வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ மெயின் வந்து இந்த சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணதுனால இது வந்து பிரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இங்கேயே ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.